கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இந்த உலகத்துல அழிஞ்சு போகக்கூடியது, அது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு தங்கத்தை பொண்ணுன்னா தங்கம், அந்த தங்கத்துல ஒரு ஆபரணத்தை செஞ்சு கழுத்துல போட்டீங்கன்னாவோ கையில போட்டீங்கன்னாவோ விரல்ல போட்டீங்கன்னாவோ நாளாக அது தேஞ்சு 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 என்ன ஆயிரும், எங்க போச்சுன்னு தெரியாது. அந்த தேய்மானம் எங்க ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது. அப்படி தேஞ்சு போய் அது ஒண்ணும் இல்லாத போயிடும். அப்படிப்பட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அக்கினியினால் சோதிக்கப்படுது. இது நல்லதா கெட்டதா, இது தனக்கு நான் செய்யக்கூடிய அந்த ஆபரணங்களுக்கு ஏற்றபடி தன்னை வளைஞ்சு கொடுக்குமா, வளைஞ்சு கொடுக்கலன்னா அதை நெருப்புல காய்ச்சி வளைச்சு அதை வடிவமாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணே இப்படி இருக்கிறப்ப அதை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் தங்கத்தை விட விலையேறப்பட்டது. இன்னைக்கு தங்கம் 1,30,000 ரூபாய் வருதுங்க, நீங்க ஒரு பவுனு. அதை விட விலையேறப்பட்டது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். அப்ப சின்ன சின்ன சோதனைகள் வராம போயிருமா? அந்த விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த விசுவாசம் கர்த்தர் அவருடைய வளைதலுக்கு ஏற்றபடி இருக்குதா, கர்த்தருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இருக்குதான்னு ஏன் ஆண்டவர் சோதிக்கிறதுனால என்ன தப்பு சொல்லுங்க? இந்த தங்கமே சோதிக்கப்படுது, வெள்ளி சோதிக்கப்படுது, மண்பானை சோதிக்கப்படுது இல்லையா? எதுவா இருந்தாலும் அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு வடிவம் வருது. கல்லை சிலையாக்கணும்னா அந்த கல் எடுத்து ஓங்கி அடிச்சு தட்டி பார்ப்பாங்க, அதனோட சத்தத்தை பார்ப்பாங்க. அந்த சத்தம் அவர்களுக்கு ஒரு மாதிரி கணங்கணங்கணச்சுன்னா உள்ள காத்து இருக்குது, ஆகாதுன்ட்டுவாங்க. நல்ல சத்தமே அடிக்கக்கூடிய சுத்தி எகிற அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கல் எடுத்து ஒரு சிலை வடிப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல பொன் மட்டும் இல்ல, ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிற ஒரு வடிவம் வரக்கூடிய எல்லாமே என்ன ஆகுது, சோதிக்கப்பட்டுதான் வருது. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படாம இருக்குமா? ஏன்னா நம்முடைய நம்பிக்கை விசுவாசங்கிறது விலையேறப்பட்டது. அது நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகுது. என்ன அந்த உயர்ந்த ஸ்தானம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகையில நாம என்ன பண்ணப்படுவோம், அவருக்கு முன்பாக எழுந்து நிற்கக்கூடியவர்களா இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவதற்கு நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படாம இருக்குமா? நினைச்சு பாருங்க. இப்போ சரி, அப்ப அந்த காலத்துல சோதிக்கப்பட்டு எந்திரிச்சு நின்று நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில இருக்கிறப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னா இதுலயும் வெற்றி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன சோதனைகள் வர்றப்ப நம்ம சோர்ந்து போகாம, அதை விட்டுட்டு போகாம, அதை தைரியமா எதிர்கொண்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை முன் வச்சு கர்த்தரோட சமூகத்துல சொல்லணும். எதுவா இருந்தாலும், ஆண்டவரே இப்படி ஒரு சோதனை எனக்கு வந்துருச்சு, இப்படி ஒரு வேதனை வந்துருச்சு, இப்படி ஒரு துக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரோட சமூகத்துல அமர்ந்து யோசனை பண்ணி அவரோட பாதத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்து பாருங்க, அதற்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சோதனையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய தீர்வு நமக்கு உடனே கிடைக்கும். இந்த சோதனை எதுக்கு அப்படின்னா, நாம செய்யக்கூடிய தொழில வெற்றி பெறுவதற்கு. எடுத்துடனே நமக்கு எல்லாம் லாபமாவே வந்துகிட்டே இருந்துச்சு வைங்க, ஒரு வியாபாரம் பண்றோம், எடுத்துடனே லாபமே வந்துட்டு இருந்துச்சுனாக்கா அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நம்ம கத்துக்க மாட்டோம். அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டா தான் அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளும். அப்ப எதுக்காக அந்த நஷ்டம்? நம்மை சோதிப்பது. எதனால சோதிக்கிறாங்க? நாம இனிமேல் நஷ்டப்படாம இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ, நாம படிக்கக்கூடிய படிப்புலையோ, அல்லது நாம செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்திலேயோ ஊழியத்திலேயோ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வரும். அப்படி வர்றப்ப நீங்க மனம் கலங்காதீங்க, மனசு விட்டுறாதீங்க. இது நாம முன்னேறுவதற்கான படி, முதல் படி. அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன சொல்லுங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த தோல்வி வந்தாலும் தோண்டு போயிடாதீங்க. கர்த்தரோட சமூகத்துல சொல்லி தைரியமா இருங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதுல தோத்து போயிருந்தாலும் சரி, எதுல நீங்க விரக்தியோட இருந்தாலும் சரி, இப்போ
இந்த நிமிஷம் உங்க மார்புல கைய வைங்க, ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க, நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, தங்கம், வெள்ளி, இப்படி உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆபரணங்கள் கூட சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அக்னியினால. எங்களுடைய விசுவாசம் அதைவிட விலையேற பெற்றது. எங்களுடைய நம்பிக்கை அதைவிட விலை உயர்ந்தது. அது சோதிக்கப்படுவது சரியான காரியம் என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த சோதனையில நாங்கள் சோர்ந்து போய்விடாமல், அந்த சோதனையில நாங்கள் மனமுடைந்து போய்விடாமல், தைரியமாய் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களை தைரியப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய வேதனை, சோதனை, துக்கம் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு வெற்றியை தாரும். இந்த பூமியில வாழ்கிற போது நாங்கள் சாட்சியுள்ளவர்களாயிருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.